சிங்கம்புணரியில் தவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நகர நிர்வாகி கலா முத்துக்குமாரன் ஏற்பாட்டில் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. சிங்கம்புணரி தேர்வுநிலை பேரூராட்சி 2வது வார்டு நிர்வாகி கலா முத்துக்குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் சேதுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் கட்சி கொடி ஏற்றி வைத்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட விழாவை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி, மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் உள்ளிட்ட தவேக நிர்வாகிகளுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் திலகம் இட்டும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் தங்க தளபதி சிங்கப்பெண் அதிரடி அமைத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த எனது அருமை அண்ணன் சகோதரர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் திருப்பத்தூர் தொகுதியின் மண்ணின் மைந்தன், நமது தொகுதியின் செல்லப்பிள்ளை, ஏழைகளின் கோலன், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சீனிவாச சேதுபதி எம்எல்ஏ அவர்களையும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜோசப் தங்கராஜ் அவர்களையும் எல்லாருமே எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்னோட மக்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் இங்க நிற்கிறேன்னா நீங்க தான் காரணம். ஏன்னா நிறைய தடவை நீங்களே எங்க கூப்பிட்டு சொன்னீங்க, பாப்பா நீ இருடா, இனிமேனா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு எனக்காக சப்போர்ட் பண்ணி உங்களோட தங்கச்சியா நினைச்சு இங்க இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எல்லாருமே நீங்க இவ்வளவு தூரம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்காக வந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக என்னைக்குமே உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தொண்டனா நான் இருப்பேன். சட்டமன்ற உறுப்பினர் நாங்க இந்த இடத்துல பொதுமக்களுக்கு என்ன உதவிகளோ அழைப்பதிவு செய்ய, அதாவது தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நல்ல திட்டங்கள் செய்யறது யாராவது எந்த யோசிச்சு பார்த்தா நம்ம தமிழை வெற்றிக்கிற அந்த நிர்வாகிகள் தான் இருக்கணும். அது மாதிரி அக்கா எப்பவுமே சொன்னாங்க, ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாங்க, நேற்றே கூப்பிட்டாங்க நலத்திட்ட உதவி வழங்குங்க. நேற்று நம்ம சென்னையில வேலை இருந்தனால வர முடியல, அதுக்காண்டி இன்னைக்கு அவங்க வந்திருக்கோம். அதுக்கு முதல்ல அக்கா கிட்ட இது பண்ணிக்கிறேன். அதாவது தமிழர் வெற்றி கழகம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு முக்கிய காரணமா இருக்கிறதே நம்ம தமிழ்நாட்டின் பெண்கள் தான். நீங்கெல்லாம் போட்ட ஒரு ஓட்டுலைன்னா நம்ம தமிழர் வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களை தக்க வச்சு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அனைவரும் விரும்புகிற ஒரு நல்ல மக்கள் ஆட்சியை நம்ம தளபதி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இனிமேலும் தருவாரு. அதுக்கு நாங்கள் என்னைக்குமே ஒட்டுத்தனையா இருப்போம். வர வழியில மக்கள் என்கிட்ட நிறைய மனுக்கள்லாம் கொடுத்தாங்க. நானும் இடத்த பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வரும்போதே பேசிட்டேன். கூடிய சீக்கிரத்துல நீங்க சொன்ன குறைகள் அனைத்தையுமே படிப்படியா நிவர்த்தியாகும். கண்டிப்பா விஷயமும் சரி, இந்த பட்டா விஷயமும் சரி, எல்லாமே படிப்படியா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிடைக்கிறதுக்கான உறுதியை சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு மாற்றத்தை விரும்புனீங்க, அந்த மாற்றத்தை நீங்க யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். ஆனா தமிழர் வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளரான எனக்கு கொடுத்து உங்க மாற்றத்துக்கு வெற்றியை உருவாக்கி இருக்கீங்க. அதுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ வாட்டி ஆட்சிகள் மாறி விஷயம் வச்சிருக்கு. ஆனா தமிழர் வெற்றி கழகத்தை மட்டும்தான் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற கட்சியிலிருந்து விரும்பி நேசிச்சு தினமும் பல கட்சிக்காரர்கள் பல பெரிய பெரிய முன்னணி தலைவர்கள் எல்லாருமே தமிழர் வெற்றி கழகத்தை நம்ம தளபதி அவர்கள் தலைமை ஏற்று வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதுவே ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு வழி. ஏன்னா வரப்போற உள்ளாட்சியில தமிழர் வெற்றி கழகத்துல நம்ம திருப்பத்தூர் தொகுதி எப்படி நம்ம சிறப்பா ஒரு வித்தியாசமா எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி கொண்டு ஒரு ரோட்ல ஜெயிக்க வச்சு எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி மக்கள் நீங்க உள்ளாட்சியிலையும் நம்ம தமிழர் வெற்றி கழகத்துக்கு இந்த நிர்வாகிகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வாக்களிச்சு அவங்க மட்டும்தான் உங்களுக்காண்டி களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க தமிழர் வெற்றி கழகத்துக்கு சேர்ந்தவங்க மட்டும்தான். நீங்க எல்லாம் சும்மா கூட்டாங்க பார்ப்பாங்க வைப்பாங்க இது மாட்டாங்க. ஆனா எங்க தமிழக வெற்றி நிர்வாகிகள் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் எல்லா பிரச்சனைகள் என்னங்க தெரிஞ்சு களத்துல இறங்கி அதுக்கான தீர்வுல கண்டிப்பா, அதுவும் தீர்வுல சாதாரண தீர்வுல நிரந்தர தீர்வுல கண்டிப்பா பண்ணி தருவாங்க. அதுக்காண்டி மக்கள் புரிந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கொடுத்த வெற்றியை வருகிற உள்ளாட்சி தேர்தலையும் கொடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலையும் கொடுத்து தமிழர் வெற்றி கழகம் தான் இந்தியாவிலேயே ஆட்சி செய்யற அளவுக்கு நீங்க கொண்டு கொடுக்கணும். அது உண்மையில இருக்கு.